ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வாஸ் நியூசிலாந்து டேட் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இந்த சீரீஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க 2-0. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் கோர்சஸ் இருக்குது. மொபைல் பேஸ் தான் இதில் ஒர்க் தராங்க. நம்ம அவங்க சொல்கிற ஒர்க்கு எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். டெமோ தான், எது இருந்தாலும் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பவுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்தாங்க. இதில் பார்த்திங்களன்னா இங்கிலாந்து அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின இங்கிலாந்து அணி ரொம்பவே சுமாராக விளையாடி 222க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க 40 ஓவரில். ஸ்மித்து பார்த்திங்கன்னா 5 ரனில் அவுட் ஆகிட்டார். டக்கிட் 8 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜோ ரூட் 2 ரனில் அவுட் ஆகிட்டார். ஹாரி ப்ரூக் 6 ரனில் அவுட் ஆகிட்டார். பெச்சல் 11 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜோஸ் பட்லர் 38 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். சாம் கரன் 17 ரனில் அவுட் ஆகிட்டார். இந்த டீமுக்காக அதிகமாக ஏஸ்ட்டாக அடித்ததுன்னு பார்த்திங்கன்னா ஜெமி ஓவர்டன் தான் 68 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். கார்ஸ் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு 36 ரனில் அவரும் அவுட் ஆகிட்டார். ஜோப்ராச்சரும் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சுலபமாக மேட்ச்சு 222 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து அணி சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க நியூசிலாந்தில். இது யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டூஃபி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபுல்கிஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிக்னர் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஷான்னர் 1 விக்கெட் எடுத்து இந்த மேட்சையே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க 222 ரனுக்கு. 223 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு களமிறங்கினாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நல்லா விளாட்னாங்க. அடுத்தடுத்து விக்கெட் விட்ட காரணத்தால் 226 ரன் அடித்து 8 விக்கெட் இழப்பிற்கு 44 ஓவர் புள்ளி 4 பால்லே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கான்வே 34 ரனில் அவுட் ஆகிட்டார். ரச்சின் ரவீந்திரா 46 ரனில் அவுட் ஆகிட்டார். மிச்சல் 44 ரனில் அவுட் ஆகிட்டார். சாண்ட்னர் 27 ரனில் அவுட் ஆகிட்டார். லேத்தம் 10 ரனில் அவுட் ஆகிட்டார். பிரேஸ்வெல் 13 ரனில் அவுட் ஆகிட்டார். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிக்னர் 18 ரன் அடித்து ஃப்ளுக்கிஸ் 14 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்து இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. 196 ரனுக்கு 8 விக்கெட் விட்டாங்க. மேட்ச் கைவிட்டுறோம்னு நினச்சோம். 2 பேர் நல்லா சிறப்பாக விளையாடி இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க 3-0. இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் 2 விக்கெட் எடுத்தார். சாம் கரன் 2 விக்கெட் எடுத்தார். காஸ் 1 விக்கெட்ஸ் எடுத்தார். ஆதில் ரஷீத் 1 விக்கெட் எடுத்தார். 2 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து அணி 3-0 இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சு சம்மரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளே ஆஃப் தி சீரீஸ் மிச்சல் தான் வாங்கியிருக்காரு. ப்ளே ஆஃப் தி மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு டிக்னர் 4 விக்கெட்ஸ் எடுத்தார் 10 ஓவர் போட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வின்னிங் ஸ்கோரை 18 ரன் அடித்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. டேரியல் மிச்சல் இந்த சீரீஸு ரொம்ப சிறப்பாக விளையாடியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா யார் எக்ஸ்ட்ரா அடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் ஜெமி ஓவர்டன் 68 ரன் அடித்தார். டிக்னர் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்தார் 4 விக்கெட்டு. நியூசிலாண்டில் ரச்சின் ரவீந்திரா 46 ரன் அடித்தார். மிச்சல் 44 ரன் அடித்தார். கான்வே 34 ரன் அடித்தார். இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஜெமி ஓவர்டன் 2, சாம் கரன் 2, ஆதில் ரஷீத் 1 விக்கெட் எடுத்தார். டிக்னர் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு பந்து வீச்சு பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸு 3-0 வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிவிட்டு இந்த சீரீஸை கோப்பையை வாங்கி போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். நம்ம டெய்லி வீடியோஸை போட்டுகிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டை பற்றி தான் போட்டுகிட்டு இருக்கோம். புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸில் பாருங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்.
தேங்க்யூ. விஷுவல்.